சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு பீஸ்ட் இருக்கு. பார்க்கவே ஒரு சூப்பர் பைக் லுக்கில் இருக்கிற இந்த பைக் ஒரு இ பைக். நம்ப முடியல, எஸ்விஎம்மோட பிரானா 2.0 தான் இந்த பைக். இந்த பைக்கில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, இது ரைட் குவாலிட்டி எப்படி இருக்குது, இதில் என்னெல்லாம் புது டெக்னாலஜி கொண்டு வந்திருக்காங்க, ஃபஸ்ட்டு வெர்ஷனுக்கும் ரெண்டாவது வெர்ஷனுக்கும் என்ன அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு வாங்க ஃபுல்லாக பார்க்கலாம். நம்ம கிட்ட இருக்கிற இந்த ப்ளூ பீஸ்ட், இந்த எலைட் வெர்ஷன், இதோட டிசைன் வைஸ் நம்ம முதல்ல பார்ப்போம். கிராண்டுக்கும் சரி எலைட்டுக்கும் சரி டிசைனில் மாற்றமே இல்லை. ஒரு சின்ன மாற்றம் தான், அது என்னென்னு நான் கடைசியில் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க ஃபஸ்ட்டு டிசைன்லேருந்து போவோம். ஃப்ரண்ட்டில் இருக்கிற இந்த ஹெட்லைட்டுங்க, பார்க்கவே இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பொம்மைலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதோட ஃபேஸ் கட்டில் இருக்கிற மாதிரியே இருக்குது பாருங்கள். இந்த ரெண்டு எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் செட்டப்பில் வந்துருக்கிறது. இந்த ரெண்டு கண்ணுமே பார்க்க செமையாக இருக்குது. ஒரு சூப்பர் பைக்குக்கான லுக்கை இங்கிருந்தே இந்த பிரானா ஹேண்டில் பண்ணுதுன்னே சொல்லலாம். அப்படியே நம்ம இங்கே வந்து பார்த்தோம்னா இந்த டிஎஃப்டி டிஸ்பிளே உங்களுக்கு எல்லா ஃபீச்சர்ஸுமே இதிலே இருக்குதுன்னு சொல்லிடலாம். நீங்கள் ரைடு மோடை மாற்றும் போதும் சரி, அதோட கலர்ஸ் மாறுறதா இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருக்குது. இதை ஃபஸ்ட் ஆன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், எஸ்விஎம் அவங்களோட பிராண்டிங் வருது. அதுக்கப்புறம் பாருங்கள் பைக்கில் இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸ், ரேஞ்ச் எவ்வளோ இருக்குது, கிலோமீட்டர் எவ்வளோ இருக்குது, ஆர்பிஎம்லேருந்து எல்லாமே இருக்குது. பாருங்கள், ப்ராக்டிஸ் மோடுன்னு போகும்போது க்ரீன் கலராக இருக்கட்டும், ட்ரைவ் மோடுக்கு ப்ளூ கலர், ஸ்போர்ட்ஸ் மோடுக்கு அக்ரெஷன் எல்லோ ஆரஞ்சு கலராக இருக்கட்டும், எல்லாமே யூனிக்காக சூப்பராக கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். இங்கே பாருங்கள், ரேஞ்சாக இருக்கட்டும், இந்த டிஸ்பிளேயில் எல்லாத்தையும் அவங்க கவர் பண்ணிடுறாங்க. மேலே ஒரு சின்ன அனலாக் கிளாக் வேர் இருக்குது. நிறையா அனலாக் ஃபேன்சி டிசைன்ஸ் இல்லாமல் ரொம்ப மினிமலிஸ்டிக்காக இந்த டிஸ்பிளேயில் என்ன கொடுக்கணுமோ அந்த டீட்டெயில் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இதில் இன்னொரு ஃபீச்சர் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ப்ரீமியமான ஒரு பைக்லேயும் இருக்கிற ஒன்று ஹசார்ட் லைட். இந்த ஹசார்ட் லைட் நீங்கள் எவ்வளோ ப்ரீமியமான நிறையா பைக்ஸில் தான் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த இ பைக்கில் இது கேரி பண்ணது ரொம்ப சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். அதே மாதிரி இவங்க யூஸ் பண்ணியிருக்கிற இந்த டயர் செக்ஷன் பார்த்தீங்கன்னா 110/70 ஃப்ரண்ட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. டூயல் டிஸ்க் பேட் சேஃப்டிக்காக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி இன்சைடு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய பிளாக் கலர் பாக்ஸ் இருக்கா, இதான் இவங்களோட பேட்ரி. 8 வாட்ஸ் பேட்ரி இந்த எலைட் வெர்ஷனில் யூஸ் பண்ணுறாங்க. கிராண்டில் பார்த்தீங்கன்னா 5 வாட் பேட்ரி சப்போர்ட்டுக்காக இருக்குது. இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா எலைட்டில் 250 கிலோமீட்டர் வரைக்கும் போகலாம், அதில் 150 கிலோமீட்டர் வரைக்கும் போகலாம் டிரைவ் மோடில் பொறுத்த வரைக்கும். பொதுவாக நம்ம பைக்ஸ் வாங்கும் போது எல்லாருமே ஒன்று யோசிப்போம், இந்த டேங்க்கு தான். பெட்ரோல் பைக் வாங்குற எல்லாருமே இந்த டேங்க் வந்துட்டு அப்பா இந்த ஃபிட்டு கரெக்டாக இருக்கா என்ன ஏதுன்னு நான் இது உட்காந்து காட்டுறேன். இங்கே பாருங்கள், கரெக்டாக இந்த ரெண்டு லெக்கும் டக்கின் ஆகுது உள்ள, அந்த மாதிரி டிசைன் அமைச்சிருக்கிறாங்க. நல்லா உங்களுக்கு தெரியுதா இந்த கேப்பு. இந்த ஃபுட் ரெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டீ ஷேப்பில் உங்களுக்கு இருக்குது, நல்ல கம்ஃபர்ட்டான ஒரு ஷேப்பில் இருக்குது. இங்கேருந்து ஹேண்டில் பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கம்ஃபர்ட்டாகவே இருக்குது. நீங்கள் அக்ரெஷன் மோடுக்கு நீங்கள் போகணுன்னாலுமே நல்லா குமியலாம், நல்லா கொஞ்சம் நீங்கள் பின்னாடி டக்கின் பண்ணி இப்படி நீங்கள் ஹேண்டில் பேரை கிராப் பண்ணலாம். எல்லாமே நார்மலாக சிட்டி ரைடுக்கு நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஹேண்டில் பேர் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், சார்ஜிங் பாயிண்ட் இந்த பைக்கில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் பெட்ரோல் பைக்கை நீங்கள் ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஜஸ்ட் கம் அண்ட் செக் இன். இதை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணோம்னா இங்கே பவர் சாக்கெட் கொடுக்குறாங்க. இதுக்கு முந்தின வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருந்தாங்க, அதாவது இந்த சைலன்சர் பைக்கில் வரும் பார்த்தீங்களா, அந்த சைடில் வந்து இதுக்கு முந்தின வெர்ஷனில் வந்துட்டு சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க. கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக்கை பிரானா அவங்க அக்செப்ட் பண்ணி இந்த சைடு மேலே கொடுத்தது ஒரு நல்ல யூஸ்னே சொல்லலாம். அதே மாதிரி இதோட சீட்டு, நான் வந்து ஒரு 6 ஃபீட் இருக்கேன், எனக்கு இது கம்ஃபர்டபுளாக நான் ஏறி உட்காரலாம். ஆனால் என்னை விட ஒரு 5.4 5.7 இருக்கிறவங்க கூட தாராளமாக ஏறி உட்காரலாம். இதில் ரொம்ப வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஹைட் இருக்கணும், ரொம்ப வண்டி பார்க்க பெருசாக இருக்கே அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப கம்ஃபர்டபுளான சீட் ஹைட்டில் தான் இருக்குது ஹேண்டில் பேருக்கும் சீட்டுக்கும். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட வெயிட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 200 கேஜிஸ் வருது எலைட் மாடல். இதே கிராண்ட் வெர்ஷன் போனீங்கன்னா 156 கிட்ட இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் இது ஒரு வித்தியாசம் இருக்குது. அதுதான் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்த பேட்டரி கெப்பாசிட்டி அதில் மாறுறதுனால இதுக்கும் அதுக்கும் வெயிட் மாறுது. வேறு எந்த பெரிய வித்தியாசமும் இல்லை. ஒரு வண்டியில்
ஃப்ரண்ட் டிசைன் எப்படியோ அதே மாதிரி தான் பேக் டிசைன் இருக்கணும்னு சொல்லுவாங்க. வண்டியில் இங்கேருந்து நீங்கள் பாருங்களேன், எங்கேயுமே எந்த டிசைனுமே எலகண்ட்டாக வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆன மாதிரி இல்லாமல் எல்லாம் ஸ்லீக்காக உள்ள பர்ஃபெக்டாக மெர்ஜ் ஆகிருக்கு. பின்னாடி இருந்து பார்க்குறதுக்காக இருக்கட்டும் உங்களுக்கு ஏதோ ஒரு சூப்பர் பைக் ஃபீல் தான் இருக்குது. இந்த ஹெட்லைட் இந்த டெயில் லைட்டுமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். நான் பிரேக் கழட்டி காட்டுறேன் பாருங்கள், அசாட் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த எல்இடி டெயில் லைட்டுமே பாருங்கள் ரொம்ப ப்ரீமியமாக ரொம்ப அழகாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். தூரத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கு ரோட் அப்பியரன்ஸ் சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம் இந்த டெயில் லைட்டு கொடுக்குற விதம். இந்த வண்டியை பவர் பண்ணுற ஹப் மோட்டார் இங்கே தான் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. 38 நியூட்டன் மீட்டர் மேக்ஸ் டார்க்கும் 123 கிலோமீட்டர் மேக்ஸ் ஸ்பீடும் இந்த பைக் ப்ரொடியூஸ் பண்ணுது. இதுக்கு முன்னாடி இருந்த வெர்ஷனில் இந்த வீலும் அந்த மோட்டரும் போயிடுச்சுன்னா ஒரு செட்டாக தான் மாற்றுற மாதிரி இருக்கும். சப்போஸ் இந்த வீல் போயிடுச்சுன்னா அந்த மோட்டரோடு சேர்த்து இந்த வீலை மாற்றுற மாதிரி இருந்தது. ஆனால் இந்த டைம் அப்படி இல்லை. நீங்கள் வீல் தனியாக பஞ்சராகி வீல் போச்சுன்னா வீலை தனியாக மாற்றிக்கலாம், மோட்டர் தனியாக மோட்டரை வேணும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதையுமே அவங்க சூப்பராக பண்ணியிருக்கிறாங்கன்னே சொல்லலாம். நம்ம கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்புறம் வந்துட்டு என்ன சஸ்பென்ஷன் பின்னாடி யூஸ் பண்ணியிருக்காங்கன்ட்டு நம்ம இன்னொரு பைக் சொன்னோம்ல கிராண்ட், அந்த பைக்கில் பார்க்கலாம் வாங்க. ரெண்டுத்துக்கும் டிசைன் வைஸில் ஒன்று தான், ஒரே சேம் தான். இங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னா இது இந்த பேட்ரி 5 கிலோவாட்டுக்கான பேட்ரி, அது வந்து 8 கிலோவாட்டுக்கான பேட்ரி. இதோட ரேஞ்ச் 150 கிலோமீட்டர், அதோட ரேஞ்ச் 250 கிலோமீட்டர். இதை தவிர்த்து டிசைன் வைஸ் சேம் ஆஸ்பெக்ட் தான் இருக்குது. இதே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் இங்கே பாருங்கள், இந்த பேட்ரிக்கும் இந்த பைக்குக்கும் இந்த ஃப்ரேமுக்கும் இது கீழேன்னு பார்த்தீங்கன்னா 155 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது. இந்த பேக் வீல் பார்த்தீங்கன்னா 140/70 செக்ஷன் டயர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. நல்லா ப்ராடான டயராகவே இருக்குது, ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும் உங்கள் எல்லாத்துக்குமே. இங்கே வாங்களேன் நான் காட்டுறேன். ஜஸ்ட் இந்த சஸ்பென்ஷன் பாருங்கள், நீங்கள் R15 செட்டப்லலாம் பார்த்துருப்பீங்க, அந்த மோனோஷாக் சஸ்பென்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு எலக்ட்ரிக் பைக்கில் இந்த மாதிரி ஒரு சஸ்பென்ஷன் ரியலி பயங்கரமாக இருக்குன்னே சொல்லலாம். இதான் இங்கே உங்களுக்கு தெரியுதா, அந்த மோனோஷாக் சஸ்பென்ஷன் இதுதான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்குக்குன்னே வந்துட்டு ஒரு உரித்தான ஒரு மோனோஷாக் சஸ்பென்ஷன்னே சொல்லலாம். அதே மாதிரி இங்கே நீங்கள் கவனிச்சிருந்துருக்கணும், சைலன்ட் ஸ்டார்ம் சீரியஸ்லி ஃபன். ஏன் அதை அவங்க சொல்கிறாங்கன்னா, இந்த வண்டி ஓட்டும் போது உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு நாய்ஸ் இல்லை. ஜஸ்ட் உங்களுக்கு அந்த நாய்ஸ் இல்லைன்னாலும் இதை எப்படி உங்களால் ஃபீல் பண்ண முடியுது, இந்த பைக் ஓட்டும் போது ஒரு ஃபீல் வரணுமே அப்படின்னா அந்த ஃபன் உங்களுக்கு கொடுக்குது. அது இந்த பைக் வந்துட்டு கண்டிப்பாக நமக்கு தருதுன்னே சொல்லலாம். இந்த பிரானால கொடுத்துருக்கிற இந்த டிரைவ் மோட் என்னென்னு வாங்க பார்க்கலாம். இங்கே வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் மோட். இந்த ப்ராக்டிஸ் மோடில் வண்டி நீங்கள் போட்டிங்கன்னா 0 to 40 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் தான் உங்களால் போக முடியும். அதனால் அந்த 40 கிலோமீட்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் வெஹிக்கிள்ஸ் டிரைவ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அந்த டச் இருக்காதுன்றதுக்காக அந்த ப்ராக்டிஸ் மோட் கொடுத்துருக்காங்க. அடுத்த மோடு தான் டிரைவ் மோட். 0 to 80 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நீங்கள் அதில் போகலாம். அது உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு டிரைவ் மோட்னே சொல்லலாம். சிட்டிக்குள்ளே நீங்கள் அதை கண்டிப்பாக இந்த மோடே உங்களுக்கு வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அடுத்ததாக இன்னொரு மோடு கொடுத்துருக்காங்க, அதாவது ஸ்போர்ட்ஸ் மோட். இந்த மோடில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஃபுல் ஸ்பீடான 123 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நீங்கள் இதை புஷ் பண்ணலாம் இந்த மோடில். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி இந்த வெர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் இந்த மோட் எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஸ்விட்சஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம இண்டிகேட்டர்ஸ் போடுவோம் பார்த்தீங்களா நார்மல் பைக்கில், அந்த மாதிரி இந்த இடத்துல கொடுத்துருக்கிறது நீங்கள் டிரைவ் பண்ணும் போது எப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே இருக்குது நீங்கள் ஸ்விட்ச் பண்ணுறது. இது உண்மையிலே நல்ல விஷயமா சொல்லலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ரிவர்ஸ் மோட், பல பைக்கில் வந்து ரிவர்ஸ் மோட் வந்துட்டு நீங்கள் போட்டு இப்படி திருவினிங்கன்னா பின்னாடி போகிற மாதிரி நிறையா பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் அதை வந்துட்டு நிறையா பைக்ஸில் பார்த்துருக்கலாம். ஆனால் இந்த பைக்கில் எப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹாரன் மாதிரி ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அது ஜஸ்ட் நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்கன்னா ரிவர்ஸ் மோட் ஆக்டிவேட் ஆகிரும். அதுக்கப்புறம் நீங்கள் த்ராட்டில் கொடுத்தீங்கன்னா வண்டி வாட்டுக்கு மூவ் ஆகுது. பார்த்தீங்களா, இப்போ நீங்கள் அந்த பட்டனில் கை எடுத்திங்கனாலே வண்டி நின்றுது. நீங்கள் வந்துட்டு இப்போ யாருமே இப்போது இந்த வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணாத ஒருத்தர் வந்துட்டு இந்த பைக்கை யூஸ் பண்ணும்போது இந்த ரிவர்ஸ் மோட் இப்படி இருக்கிறது ஒரு நல்ல கீ ஃபீச்சராக, ஒரு சேஃப்டி ஃபீச்சராக நம்ம இதை கன்சிடர் பண்ணலாம். இந்த வண்டியோட டிசைனாக இருக்கட்டும், டீட்டெயிலிங் என்னென்ன இதெல்லாம் கொடுத்துருக்காங்க நம்ம பார்த்தாச்சு. ஆனால் வெறும் பார்க்கறதுலையோ இல்லை வந்துட்டு நான் சொல்கிறதுலையோ வச்சு எதுவும் முடிவு பண்ண முடியாது. வாங்க இதை ரைட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க இந்த பைக்கை ஓட்டி பார்க்கலாம். வாவ், இனிஷியல் த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னே சொல்லலாம். இதில் நான் டிரைவ் பண்ண ஆரம்பித்தோடனே இதுதான் எனக்கு பயங்கர ரெஸ்பான்சிவாக இருக்குது. இதில் நீங்கள் உட்காந்தோடனே இந்த சீட்டுக்கும் இந்த ஹேண்டில் பேருக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை பாருங்கள். இதோட கம்ஃபர்டபுள் அங்கேயே வந்துட்டு கிராப் பண்ணிட்டாங்கன்னே சொல்லிடலாம். இந்த ஹேண்டில் பேர் பிளேஸ்மெண்ட் உங்களுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்ட்டையும் நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டான டிரைவையும் உங்களுக்கு வந்து தருதுன்னே சொல்லலாம்.
இப்போ பாருங்கள், நான் ஒரு சின்ன ஒரு கட் எடுக்கிறேன். எவ்வளோ ஈஸியாக என்னால் வந்து டேர்ன் பண்ண முடியுதுன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், ஈஸியாக நான் லெஃப்ட் டு ரைட் ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கிறேன். ரொம்ப ஈஸியாக இந்த பைக்கை ஹேண்டில் பண்ண முடியுது. அரௌண்ட் இந்த பைக் ஒரு 200 kgs இருக்கும். பட் ஆனால் இது டிரைவ் பண்ணும்போது சுத்தமாக உங்களுக்கு வந்து இது ஒரு 200 kg பைக்னே தெரியல. ரொம்ப லைட் வெயிட்டாக ஃபீல் ஆகுது. ஈஸியாக நம்மளால் கார்னரிங்கோ டேர்னிங்கோ ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவே பண்ண முடியுது. அடுத்து இதோட பிரேக்கிங்கை பற்றி பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் டூயல் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க, பேக்லேயே அதே தான் கேரி பண்ணியிருக்காங்க. இதோட இனிஷியல் பைட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரெஸ்பான்சிவாக இருக்குது. டக்குன்னு உங்களுக்கு ஒரு கிரிப் கிடைக்கிது. பட் ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல சின்னதாக ஒரு கான்ஃபிடென்ட் லூஸ் ஆகுது இந்த பிரேக்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணும்போது. அடுத்து இந்த பைக்கோட சஸ்பென்ஷனை பற்றி பார்க்கலாம். இது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன குழி இருக்குது, இதில் நான் பைக்கை விடுறேன். எனக்கு என்னமோ இந்த சஸ்பென்ஷன் ரொம்ப ஹார்டாக ஃபீல் ஆகுது. என்னால் ஈஸியாக அதை வந்துட்டு ஒரு ஸ்மூத்னஸ் இல்லாத ரைடாகவே ஃபீல் ஆகுது. ஏன்னு தெரியல, இது சப்ஜெக்டிவாக கூட இருக்கலாம். ஏன்னா நான் கிராண்ட் மாடல் ரைட் பண்ணும்போது அதில் ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப ஈஸியாகவும் இந்த குண்டும் குழிகளெல்லாம் அது கிராஸ் பண்ணுச்சு. பட் ஆனால் இந்த எலைட் மாடலில் நான் ஓட்டிகிட்டு இருக்கிற இந்த பைக்கோட சஸ்பென்ஷன் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. அது என்னன்னு தெரியல. பட் இந்த பைக்கை கம்பேர் பண்ணும்போது கிராண்ட் மாடலில் சஸ்பென்ஷன் கொஞ்சம் நல்லா இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் இந்த பைக்கை நான் ஃபஸ்ட்டு ட்ரைவ் பண்ண ஆரம்பித்தோன்னே நான் நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ நான் ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் வண்டியை ஏற்றி இறக்குறேன். நல்லா நோட்டீஸ் பண்ணுங்கள். நான் இந்த இடத்துல பிரேக் அப்ளை பண்ணுறேன். அடுத்த ஒரு 1 or 2 செகண்ட்ஸ் வரைக்கும் எனக்கு த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் மிஸ் ஆகுது. அது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு சின்ன ஒரு மெக்கானிசம் ரன் ஆகுது. நம்ம இப்போ த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டு இருக்கிற நேரத்தில் இப்போ நம்ம பிரேக்கை அப்ளை பண்ணும்போது நம்ம த்ராட்டலுக்கு வர பவர் சப்ளை கட் ஆகி ரிவர்ஸ் சார்ஜிங் போக ஆரம்பிச்சிருக்கு. அகெயின் நம்ம எப்போ இந்த பிரேக்லேருந்து கை எடுக்கிறோமோ அதுக்கு திருப்பி பவர் சப்ளை வருது. அது வித்தின் 1 or 2 செகண்ட். பட் இனிஷியலாக ஒரு 10 நிமிஷத்துக்கு நான் இந்த வண்டியை ஓட்டும் போது அது ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாகவே இருந்ததுன்னு சொல்லலாம். பட் அதுக்கப்புறம் இந்த பைக்குக்கு நீங்கள் பழக ஆரம்பித்தோடனே அது ஒரு பெரிய விஷயமா தெரியல. அந்த ரிவர்ஸ் சார்ஜிங் டெக்னாலஜி பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னே தான் சொல்லலாம். ரொம்ப ரெஸ்பான்சிவாகவே இருக்குது. அதுவும் 1 or 2 செகண்ட்ஸ் லிட்டில் லேக் தெரியுது. அது மட்டும்தான் இதில் ஒரு இதாக இருக்குது. பட் ஆனால் அது ரிவர்ஸ் சார்ஜ் ஆகுதுன்னும் போது நல்ல ஒரு விஷயந்தான். அடுத்து இந்த பைக்கோட டாப் ஸ்பீடை பார்க்கலாம். நம்ம இந்த ரோட்டில் நம்ம செக் பண்ண முடியாது. இதுக்கான சேஃபான என்விரான்மெண்ட் இந்த ரோடு கிடையாது. பட் கம்பெனி சைடில் என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா 0 to 60 வெறும் 4 செகண்ட்ஸில் இது வந்துட்டு கிராஸ் ஆகுன்றாங்க. நம்ம ஜஸ்ட் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், வாவ், 4 செகண்ட்ஸுக்கு கூட ரொம்ப கம்மியாகவே இந்த பைக் கிராஸ் ஆகிடுச்சு. ஸ்போர்ட்ஸ் போர்டில் இந்த பைக் 123 km/h வரைக்கும் இதோட டாப் ஸ்பீட் இருக்குன்னு கம்பெனி சைடில் கிளைம் பண்ணுறாங்க. பட் அதை நம்ம இங்கே டெஸ்ட் பண்ண முடியாது, ரோடு அந்த மாதிரி இல்லை. பட் நம்ம ஜஸ்ட் ஒரு புஷ் பண்ணி பார்ப்போம். வாவ் வாவ், வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். இட்ஸ் 70. 80 கிட்ட வரைக்கும் என்னால் புஷ் பண்ண முடிஞ்சு இந்த ரோட்டில். இதுக்கு மேலே நான் புஷ் பண்ணுறது டேஞ்சர்னு நினைக்கிறேன் இந்த ரோட்டில். இங்கே நிற்கிற இந்த 2 பைக் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் 2 பீஸ்ட் பைக். இந்த பிரானா எலைட் அண்ட் கிராண்ட். இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா இது 3.25 லட்சம் வருது, இது 2.5 லட்சம் வருது. ரெண்டுத்துக்குமே 5 years பேட்ரி வாரண்டி தராங்க. நீங்கள் இந்த வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு வாங்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணிங்க. கண்டிப்பாக நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இதே மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்க சன் நியூஸ் பக்கத்தை ஃபாலோ பண்ணுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.